வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தங்கம் முதல் தக்காளி வரை, ஷேர் மார்க்கெட் முதல் காய்கறி மார்க்கெட் வரை விலை நிலவரம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 நிமிஷ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. என்ன பொருட்கள் வாங்கினா லாபம், என்னென்ன பொருட்களை வாங்கினா நஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவினுடைய முடிவுல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிடுவீங்க. இன்னைக்கு தங்கம் வெள்ளி நிலவரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,414 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 14,632 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. வெள்ளி 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா எரிபொருட்கள் மற்றும் எரிவாயுக்களுடைய விலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபா 1 காசுக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. டீசல் 1 லிட்டர் 99 ரூபா 50 காசுக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. விலையில எதுவும் மாற்றம் இல்லை. ஆட்டோ எல்பிஜி கேஸ் 1 லிட்டர் 68 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. வீட்டு எல்பிஜி சிலிண்டர் 14 கிலோ 957 ரூபா 50 காசுக்கு விலையில எதுவும் மாற்றம் இல்லாம விற்பனை ஆகுது. சிஎன்ஜி கேஸ் 1 லிட்டர் 90 ரூபா 50 காசுக்கு இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா டாலர் மற்றும் ஷேர் மார்க்கெட் விலை நிலவரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு அமெரிக்கா டாலர் 96 ரூபா 25 காசுக்கு இந்திய மதிப்புல இருக்குது. கச்சா எண்ணெய் ஒரு பேரல் 81.50 டாலரா இருக்குது. சென்செக்ஸ் 82,150 புள்ளிகளா உள்ளது. நிப்டி 25,100 புள்ளிகளா இருக்குதுங்க. அடுத்ததா உணவுப் பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு முட்டை 8 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஆவின் பால் 6 லிட்டர் 28 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பிராய்லர் கோழி 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டுக்கோழி 1 கிலோ 480 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மட்டன் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. அடுத்ததா காய்கறிகளோட விலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. கேரட் பீட்ரூட் எல்லாம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பழங்களோட விலைகள்ல வாழைப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. மாதுளம்பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு இன்னைக்கு விலை உயர்ந்திருக்குங்க. பூக்களோட விலைகள்ல மல்லிகைப்பூட விலை 1 கிலோ 400 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. ரோஜா பூவோட விலை 1 கிலோ 120 ரூபாய். சம்மங்கி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான மளிகை பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு பொன்னி அரிசி 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. துவரம்பருப்பு 1 கிலோ 155 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. உளுந்து 1 கிலோ 140 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகுது. கடலைப்பருப்பு 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சமையல் எண்ணெய் 1 லிட்டரு 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சர்க்கரை 1 கிலோ 44 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. இந்த பொருட்களோட விலைகளை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய விலை நிலவரம் தெரிஞ்சாதான் அதை வச்சு உங்க பட்ஜெட்டை நீங்க பிளான் போட முடியும். இதே மாதிரி இன்னைக்கு 60 வகையான மளிகை பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரியணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது காய்கறி பூக்கள் பழங்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு, எந்தெந்த பொருட்கள்லாம் இன்னைக்கு விலைக்குறைவா கிடைக்குது, இந்த விலைகள் தெரியணும்னா சேனல்ல வீடியோ இருக்கு, மறக்காம பாருங்க. கூடவே ஞாயிற்றுக்கிழமை காலையில கறி எடுக்க போறவங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும், அன்னைக்கு வீட்டை கிளீன் பண்றவங்களுக்கு பழைய பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு, எப்படி பழைய பொருட்களை லாபமா விற்கலாங்கிற வீடியோ கூட சேனல்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்க. நன்றி.